அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். மிக மிக ஆவணி மாதத்தில் கவனமாக இருப்பது நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் 80 வயதில் இருந்தாலும் பாதத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும், முதுகு வலி கவனமாக பார்த்து கொள்வதும், மன அழுத்தம் ஏதாவது ஒரு மனம் யோசிச்சுக்கினே இருக்கிறதெல்லாம் விட்டுறது, பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல மனுஷால்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் எல்லாரும் இருப்பாங்க. இருந்தாலும் இது சொட்டை, அது சரியில்லை, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாம் படிப்படியாக வரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட வேண்டும். அக்கம் பக்கம் பயணங்கள், யாரிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனையை படிப்படியாக பொறுமை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பெரிய அளவு முதலீடுகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சமும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா சிம்ம ராசி. இந்த சமயத்தில் ஆவணியிலே எல்லாமே கிடைக்கணும்னு ஆவேசப்படாதீங்க. ஆவணி முடிஞ்சோன்னே புரட்டாசியிலேருந்து ஐப்பசியில் கிடைக்கட்டும், கார்த்திகையில் கிடைக்கட்டும், மார்கழியில் கிடைக்கட்டும், தையில் கிடைக்கட்டும், எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆனந்தம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும்.